எங்களுடைய தலைவருடைய இப்போ வந்த அறிக்கைப்படி அதில் அவர் குறிப்பிட்டிருப்பார், சிஏஏ உடைய எதிர்ப்பில் கேரள அரசு அன்று உச்சநீதிமன்றத்தில் கேஸ் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, அரசியலமைப்பு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு மாநில அரசு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்று வரையும் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்கின்ற ஒற்றை வார்த்தையுடன் இருக்கக்கூடிய திமுகவுடைய தமிழக அரசு ஏன் இந்த வழக்கில் தமிழக அரசு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை, ஏன் வாதாடவில்லை? இதுதான் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு எழுப்பக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இதை அரசியலுக்காகவோ இல்லை திமுக தாக்கணுங்கிற ஒரு உணர்வு கிடையாது. இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது. கேரள அரசு எப்படி நேற்று இந்த வழக்கில் இணைத்து கொண்டதோ அதே போல தமிழக அரசும் இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டு அரசியலமைப்பின் சிறந்து விளங்கக்கூடிய வழக்கறிஞர்களை நியமித்து சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய வகுப்பு சொத்துக்களை பாதுகாக்கவும், அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை சிறுபான்மை மக்களுக்காக வரையறுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வக்ஃபுக்கு எதிரான இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டு உண்மையாக நேர்மையாக எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது எப்படி சிஏக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, மூர்க்கத்துடனும் ஆத்திரத்துடனும் குரல் கொடுத்தார்களோ, அதே போல நிலைமையை தமிழக அரசும் திமுகவும் ஏன் மற்ற அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும். கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அண்ணனுக்கிட்டும் என்னுடைய வலியுறுத்தல் எங்களுக்கு, அவரும் இதில் போராட்டத்தில் இந்த ஜனநாயக கடமையில் தமிழக அரசு இந்த வழக்கை வகுப்பு சட்டத்துக்காக தொடர வேண்டும் என்ற குரலை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்காக. கம்யூனிஸ்ட் தோழர்களும் கேரள அரசு எப்படி கேரளத்தில் ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசும் முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் எப்படி ஒரு முடிவை எடுத்து இஸ்லாமிய மக்களுக்காகவும் அரசியலமைப்பை பாதுகாக்கவும் உறுதியுடன் நிற்கிறாரோ, அதே போல தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து கட்சிகளும் கோரிக்கை கொடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழக அரசு கூட்ட வேண்டும். அதில் நாம் எந்த அளவுக்கு ஒருமைப்பட்டிருக்கிறோம் இந்த அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு சட்டத்திற்காக என்கின்ற உணர்வுடன் தோழர் ஜவஹர்லா அண்ணன் அவர்களும் எஸ்டிபிஐ கட்சி சார்ந்தவர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கையை இஸ்லாமிய மக்கள் சார்பாக தமிழக வெற்றிக் கழகம் கேட்டுக்கொள்கிறது.